ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सह गणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு 4வது அத்தியாயம். 30 ஸ்லோகங்கள் வரையும் பார்த்திருந்தோம். 31ல இருந்து முடிவு 42ன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இன்னைக்கு பார்க்கலாம். ஆ, 42 ஸ்லோகங்களை ஒரு தடவை குயிக்கா படிச்சிடலாம். நாயம் லோகோ சயஜ்ஞஸ்ய कुतोऽन्य कुरु सत्तमा एवं बहुविधा यज्ञा विदता ब्रह्मणो मुखे कर्मजान् विद्धितान् सर्वान् एवं ज्ञात्वा विमोक्ष्यसे। श्रेयान् द्रव्यमयात् यज्ञात् ज्ञानयज्ञपरन्तप सर्वं कर्माखिलं पार्थ ज्ञाने परिसमाप्यते। तद्विद्धि प्रणिपातेन परिप्रश्नेन सेवया उपदेश्यन्ति ते ज्ञानं ज्ञानिनस्तत्त्वदर्शिनः। यज्ञात्वा न पुनर्मोहम् एवं यास्यसि पाण्डव येन भूतान्यशेषाणि द्रक्ष्यस्यात्मन्यतो मयि अभिचेत् असि पापेभ्य सर्वेभ्य पापकृत्तमः सर्वं ज्ञानप्लवेनैव वृजिनं सन्दरिष्यसि। यदैदांसि समिद्धोऽग्निर्भस्मसात् कुरुतेऽर्जुन ज्ञानाग्नि सर्वकर्माणि भस्मसात् कुरुते तथा। न हि ज्ञानेन सदृशं पवित्रम् इह विद्यते तत्स्वयं लोकसंसिद्ध कालेनात्मनि विन्दति। श्रद्धावाङ्कल् लभते ज्ञानं तत्पर संयतेन्द्रियः ज्ञानं लब्ध्वा परां शान्तिम् अचिरेणाधिगच्छति। अज्ञशास्त्रतदानश्च संशयात्मा विनश्यति। नायं लोकोऽस्ति न परो न सुखं संशयात्मनः। योग संन्यस्त कर्माणं ज्ञान संचिन्न संशयम् आत्मवन्तं न कर्माणि निबध्नन्ति धनञ्जय।
தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானாசீனாத்மனः சித்தவைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோத்திஷ்ட பாரத. அதாவது நம்ம யஜ்ஞம் அப்படின்னு அப்படின்னா என்ன, யார் யாரு எந்த விதமான யஜ்ஞங்கள் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் போன தடவை பார்த்தோம். அது ரொம்ப நம்மளுக்கு என்ன சொல்றது, தியரட்டிக்கலாகவும் நிறைய தத்துவங்களாகவும் இருந்த மாதிரி இருந்ததுனால நான் 30ல இருந்து இல்ல, கொஞ்சம் 2-3 ஸ்லோகங்கள் முன்னாடில இருந்து கொண்டு போறேன் இன்னைக்கு. சோ அந்த 31 வரும்போது முன்னாடி உள்ளதும் நம்மளுக்கு இங்க விளங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த 24வது ஸ்லோகத்துல என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பிரம்ம அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணு வருது 24ல. அதுனா என்னென்ன அர்த்தங்கள்ல வந்துச்சு? ஆன்மீகம், பரமன், ஆன்மீக உலகம், எல்லா அர்த்தங்கள்லயும் அது வந்தது. கிருஷ்ண பக்தியில் செய்யப்படும் செயல்கள் எப்படி இறுதியில் ஆன்மீக இலக்கை நோக்கி கொண்டு செல்கின்றன அப்படிங்கறதான் இங்க விளக்குது. என்ன அதான் இந்த 24வது ஸ்லோகத்துல பார்த்தோம். கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் கிருஷ்ண உணர்வின் அந்த கொள்கையை அங்க சொல்றார். அதற்கப்புறம் தான் அதை நடைமுறைப்படுத்துறதற்கான வழிகள்லாம் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, அடிப்படை என்ன, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அந்த ஆத்மா கட்டுண்ட ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா, பௌதீக களங்கத்தினால் அது பந்தப்பட்டிருக்கு. பௌதீக களங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம். அது அழியும் தன்மையுடையதா இருக்கு, தற்காலிக தன்மையா இருக்கு, சில காலங்கள் தான் இருக்கும், அது ரொம்ப நாள்பட்டதா இருக்காது, முக்குணங்களுக்கு ஆட்படுது. அப்புறம் கர்ம பந்தம், அந்த சூழல்ல அது சிக்குது. அப்போ அப்புறம் ஸ்வரூபத்தை மறக்கும் தன்மை, இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அது களங்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது தற்காலிக தன்மை அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு இல்ல, ஆனால் அது உடலை எடுக்கும் போது அந்த உடலுக்கு எப்படி ஒரு தற்காலிக தன்மை இருக்கோ அதை தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு விடுகிறது. அதான். அப்புறம் இந்த ஜட சூழ்நிலையிலேயே செயலாற்றுகிறது ஆத்மா. ஏன்னா ஜடத்தோட சேர்ந்துருச்சு. அதுக்கு தான் இன்னும் தனக்கு என்ன தன்மை, ஸ்வரூபம் என்னன்ற மறந்த நிலையில் இருக்கு. இதுல இருந்து வெளியேற வேண்டும். இந்த வெளியேறும் முறைதான் கிருஷ்ண உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பர்தா மாதிரி, ஒரு புகை மாதிரி, மண்டலம் மாதிரி மறைத்து கொண்டிருக்கிறது ஆத்மாவை. இதை விளக்கணும் அப்படின்னா தான் இதோட பௌதிகத்தன்மை மறைந்து ஆன்மீகத்தன்மை வெளிப்படும் அப்படின்றாங்க. அத எப்படி அந்த திரைச்சிலை எப்படி விளக்குறது அப்படின்னா, கிருஷ்ண உணர்வு அதை கொண்டுதான் இது விலகிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த வழிபடும் அந்த வழிக்கு பெயர் தான் இப்ப கிருஷ்ண உணர்வுன்னு சொல்றோம். அந்த கிருஷ்ண உணர்வுக்கு தான் இங்க யஜ்ஞம், யாகம் அப்படின்னு சொல்றாங்க. யாகம் அப்படின்னாதான் நம்ம முதல்ல பார்த்திருக்கோம். நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, தியாகம்னு எடுத்துக்கணும் அத அப்படின்னு அந்த அர்த்தத்துல கொண்டு வரணும். ஏன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா யஜ்ஞம் வர்ற இடத்துல சாக்ரிஃபைஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சாக்ரிஃபைஸ்க்கு தமிழ் அர்த்தம் என்ன? தியாகம். சோ அந்த யாகம்ங்கிறது தியாகம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம. அப்ப யாகம், அந்த யஜ்ஞம் அப்படிங்கிறது கிருஷ்ணரின் திருப்திக்காக செய்யப்படுகிறது. அப்ப எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்காக மட்டுமே அது அர்ப்பணிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆன்மீகமயமாகும். அதான் தூய பக்தி, கலப்பு பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலப்பே இல்லாம செல்ஃபிஷ்னஸ், அதான் மிஸ்ர பக்தின்னு சொல்லுவாங்க. கலந்தது, தன்னுடைய நோக்கமும் கொஞ்சம் இருக்கும், பகவானுக்காகவும் செய்வோம் அந்த சேவைய அப்படிங்கிறது. அப்படி இல்லாம முழுக்க முழுக்க பகவானுக்காகவே செய்யப்பட்டது அப்படின்னா அகர்மாவாக நினைச்சு செய்யறோம் பாத்தீங்களா? அந்த கர்ம வினையில நமக்கு பற்றே இல்லாமல் செய்யறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் அது முழுமையாக ஆன்மீகமான செயல், ஆன்மீகமான தொண்டு அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப இந்த பிரம்ம ஜோதிங்கிறது ஆன்மீகம். அப்ப அது மாயை புலனுகர்ச்சியால மறைக்கப்படும் போது பௌதிகமாகிடுறது அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த பௌதிக திரை அப்பவே சொன்னேன். அந்த கிருஷ்ண உணர்வினால் இந்த திரை விலகும் அப்படின்னா,
இந்த யஜ்யம்னு பார்த்தோம் இல்லையா, இந்த யஜ்யம்னு இருந்தா ஒரு யஜ்ய குண்டம் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல என்னெல்லாம் வர்றது? அர்ப்பணிக்கப்படும் பொருள் ஒன்று இருக்கும். அர்ப்பணத்தை ஏற்பவர்னு அங்க ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு? அவர்தான் விஷ்ணு பகவான். அப்படி அடுத்தது அர்ப்பணத்திற்கான வழிமுறை, எப்படி செய்யணுங்கிற வழிமுறை இருக்கு. அப்புறம் அர்ப்பணம் செய்பவர், அங்க இருக்கிற ஒரு புரோகிதர் இருக்கணும், அங்க அர்ப்பணிக்கிறவர் உட்கார்ந்து இருக்கணும், அவர் ஒருத்தர். அப்புறம் அர்ப்பணத்தின் விளைவு. அதனால் நம்மளுக்கு எப்படி சில சமயம் யஜ்ஞம் பண்ணும்போது கண்லாம் எரியுது அப்படிங்கிறோம், அது ஒன் ஆஃப் த விளைவு. நான் என்ன சொல்றேன்னா, யஜ்ஞம் பண்ணினாலே அதற்கு ஒரு விளைவு இருக்கும், அது அப்படின்னு சொல்றேன். சோ இந்த இதுதான், இது அனைத்தும் அடங்கியது அப்படின்றதுதான் இந்த யஜ்ஞம் அப்படிங்கிறது. இது அத்தனையுமே அடங்கும் அந்த யஜ்ஞத்துல. சோ இந்த மாயையில் இருக்கிற உணர்வை பிரம்மனிடம், இந்த பரம புருஷரிடம் திருப்புவதுதான் கிருஷ்ண உணர்வு. முழுமையாக ஆழ்ந்து இருத்தல் சமாதி அப்படிங்கிறாங்க. இதான் முதல் தரமாக பக்குவப்பட்ட யோகியின் நிலை அப்படின்னு சொல்றாங்க. யஜ்ஞம் அப்படின்றது தேவர்களுக்காகவும் செய்யப்படும் பரபிரம்மன் அருவத்தன்மை. எது அதான் இந்த நம்ம பிரம்ம ஜோதின்னு சொல்றோம் இல்லையா, பரபிரம்மன், அவ்வளவுதான். அவர் அவர் இவர் அருவத்தன்மை, அவருக்கு உருவம் இல்லாதது, அருவத்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கும் யஜ்ஞம் பண்ணப்படும், தேவர்களுக்கும் யஜ்ஞம் பண்ணப்படும். இது நம்ம விஷ்ணுதான் அதுல ஸ்வீகரிச்சுக்க போறவர் அப்படின்னாலும் இவர்களுக்காகவும் கூட பண்ணப்படும். அப்ப அதுல பல வகையான யஜ்ஞங்கள் சொல்லப்படுறது வேதங்கள்ல. இதுல விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காகவே அனைத்தும் ஆனால் செய்யப்படும். அவர்களுக்காக அப்படின்னு இருந்தா கூட இறுதியில் திருப்தி யாரை திருப்திப்படுத்துவதற்காக அப்படின்னு பார்த்தா விஷ்ணுவை அப்படிங்க. உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாகம் அப்படிங்கிறது உன்னத ஞானத்தை அடைவதை நோக்கியதுதான் அந்த யாகம் அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த ஒரு அஷ்டாங்க யோகமே கூட ஒவ்வொரு படியிலையா அஷ்டாங்க யோகம் 8 படிகள் கொண்ட யோகத்திலையும் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஒரு தெளிவை தான் கொடுக்கும். ஆன்மீக அதுதான் நேரடியாக கிருஷ்ணரை அறிவதற்காக இல்லை அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நம்ம விளக்க வேண்டாம், அதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு பக்தி தான் வேணும் அப்படின்னு பாக்குறத விட இவை இந்த படிகள் ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து பகவானை புரிந்து கொள்வதற்கான ஒரு மனநிலையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது போல யாகம் அப்படிங்கன்னா இந்த யாகத்திலையும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே பகவானை உணர்வதற்கான நமக்கு ஒரு படியாத்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த யாகத்துல நான் தியாகம்னு சொல்றேன். இப்ப இந்த பொருள் அப்படிங்கும் போது அதற்கான செலவழிக்கணும் இல்லையா, பொருள்களை ஒருவர் கொடுக்கணும். அப்ப இந்த உலக சொத்துக்களை தியாகம் செய்யறோம் அப்படிங்கிறது. கிருஷ்ண உணர்வினர் கிருஷ்ணரின் திருப்திக்காக உலக சொத்துக்களை தியாகம் செய்கின்றனர். மற்றவர் என்ன பண்ணுவாங்க, தற்காலிக பௌதிக சுகம் விரும்பி தேவர்களான இந்திரன் சந்திரன் போன்றவர்களை திருப்தி செய்ய உலக சொத்துக்களை துறக்கின்றனர். அதனால அப்படியும் யஜ்ஞம் செய்யப்படும், இப்படியும் யஜ்ஞம் செய்யப்படும். ஆனால் அதையும் விலக்குவதற்கு இல்ல, அதுக்காக செய்ய வேண்டாம் இல்ல, ஏதோ ஒரு தியாகம் செய்யறாங்கல்ல, அந்த தியாகம் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்ங்கிறது உண்மை. அதனால அதையும் நிறுத்த வேண்டியதில்லைன்னு பிரபுபாதர் சொல்வார். அடுத்தது அறிவுவாதிகள் எதற்காக யஜ்ஞம் பண்ணுவாங்க, பரபிரம்மனே அங்க பரபிரம்மனுக்காக அந்த யஜ்ஞம் பண்ணுவாங்க. சோ தங்களது தனித்தன்மையே யஜ்ஞத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருளாக பாத்துருவாங்களாம். எதை தியாகம் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது கிருஷ்ண உணர்வினவர்கள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுவாங்க. தியாகம் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப மற்றவர்கள் தற்காலிகத்துக்காக என்ன பண்ணுவாங்க, தன் சொத்துக்களை எல்லாம் ஏதோ கிடைக்க போகுதுன்னு நினைச்சு பண்ணுவாங்க. அவங்க கிருஷ்ண உணர்வினர்கள் கிருஷ்ண பக்திக்காக அனைத்தையுமே பண்ணுவாங்க, கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறதுக்கு. அந்த மாதிரி அருவவாதிகள் என்ன பண்ணுவாங்க, உலக இதுவும் வேண்டாம் அவங்களுக்கு எல்லாம், ஆனா பகவான உணர்ந்திருக்காங்க, அருவமாக பாக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அருவவாதிகள்னு நம்ம பார்த்தோம்னா பகவானை பர்சனல் ஃபீச்சர்ல பாக்காதவங்க. அப்ப அவங்களோட முக்கிய தன்மை என்ன அப்படின்னா, உருவம் இல்லாமல் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஆன்மாவுக்கு ஒரு 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 தன்மை இருக்குன்னு, அதையும் அந்த பிரம்மஜோதியில் கலக்க போகிறதுங்கிற புரிதலோட இருக்கக்கூடியவர்கள். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க,
அப்ப அங்க என்னதை அவங்க தியாகம் பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுடைய தனித்தன்மைங்கிற ஆன்மா இருக்கு இல்லையா, அதையே கொண்டு தியாகம் செஞ்சிருவாங்களாம். அந்த தனித்தன்மையையே யஜ்ஞத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருளாக கொண்டு விடுவார்களாம். அப்புறம் பரபிரமனில் பிரம்ம ஜோதியில் கலந்து விடுவதற்காக இதுதான் நம்மளோட தன்மையே நமக்கு வேண்டாம், நாமே இல்லை, பரபிரம்மனோட நாம் சேர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிற புரிதல் அவர்களுக்கு. தங்கள் தனித்தன்மையை இழக்கின்றனர், தியாகம் செய்கின்றனர் அப்படி. கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரின் திருப்திக்காக சொத்துக்கள் மற்றும் அனைத்தையும் அர்ப்பணிக்கிறான். அர்ஜுனன் அத்தகைய பக்தன். அதனால இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணணும், தன்னுடைய ஆசாபாசங்களை இங்க துறக்க வேண்டும். நீ ஏன் தனக்காக இப்படி யோசிக்கிற அப்படிங்கறதான் சொல்லிக் கொண்டே வருகிறார். இப்ப அடுத்தது யஜ்ஞ நெருப்பு அப்படிங்கறதுல ஒவ்வொருத்தரும் என்னென்னத்த அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். என்னன்னா மனக்கட்டுப்பாடுங்கிறதா அந்த நெருப்பு. அதுல பிரம்மச்சாரிகள் புலன்கள் கேட்கும் திறன் எல்லாத்தையும் அதுல போட்டு அதை தியாகம் பண்ணி என்ன எடுத்துக்குவாங்க, அதுல கிடைக்கிற நாலேஜுங்கிறத எடுத்துக்குவாங்க. அது போல புலன்கள் அப்படிங்கிறது யஜ்ஞ நெருப்பா இருக்குமா. கிரகஸ்தர்கள் அதுல கட்டுப்படுத்தப்பட்ட புலனின்பம் அப்படிங்கிற ஒரு தியாகத்தை அவர்கள் செய்வாங்களாம். கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறத விட கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை அவர்கள் கடைபிடிப்பார்களாம். சரி, இது அடுத்தது தன்னுணர்வு. மனம் புலன் அடக்குவதால் அடைய விரும்புவோர், தன்னுணர்வை அடைய விரும்புபவர்கள் என்ன செய்வாங்க, என்ன விதமான அப்படின்னா என்ன யஜ்ஞத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, புலன் பிராணன் அதனுடைய இயக்கங்களை அடக்கப்பட்ட மனம் என்னும் நெருப்பில் இடுகின்றனர். இந்த தன்னுணர்வு அடையணும்னு நினைக்கிறதே இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, மிகுந்த கட்டுப்பாடு நிறைந்தவர்களுக்கு, புலன் கட்டுப்பாடு நிறைந்தவர்களுக்கு தான் அது சாத்தியம். புலன் கட்டுப்பாடுங்கிறது எப்ப வரும், மனமே நெருப்பாக இருக்கும். இங்க தேவையில்லாதத உள்ள போடும் போதே எரிச்சிடும் மனம். இங்க பாருங்க, நம்ம ஒரு ஸ்டெப் பார்த்தோம்ல, உடலுக்குள்ள உடல் புலன்கள் சொல்வதை கேட்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மனம் புலன்கள் சொல்வதை கேட்கும். சாரி, இல்லையே, மனம் உடல் புலன் மனம் புத்தி ஆத்மா பரமாத்மான்னு பார்த்தோம். அப்ப இதுல இந்த புலன்கள் மனம் ஒழுங்கா சொல்லுச்சுன்னா மனம் கேட்கும், புலன்கள் கேட்கும் இல்லையா. சோ அப்ப இந்த மனம் ஸ்ட்ராங்கா இருந்து நெருப்பாக இருந்து புலன்கள் தவறுதலாக இங்கங்க ஓட பார்த்தாலும் அவற்றை இந்த மனம் நெருப்பாக இருந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டுருமா. அததான் இங்க சொல்றாங்க, தன்னுணர்வை அடைய வேண்டும்னு நினைக்கிறவர்களுக்கு இதுதான். ஏன்னா அவர்கள் புலன் கட்டுப்பாடோட இருக்காங்க. புலன்கள்லாம் எங்க போய் கட்டுப்படுது, மனதால நம்ம கட்டுப்படுத்துறோம் புலன்கள். இந்த மனம், ஆனா அது மனம்னு நம்ம தான் நினைக்கிறதுக்கு இல்லை. இது மனத்துக்கு மேல அங்க புத்தி வந்துருது, புத்திக்கு மேல ஆன்மா இருக்கு, ஆன்மாக்கு மேல பரமாத்மா இருந்து நம்மளுக்கு அதை உதவி பண்ணி நம்ம அதை கண்ட்ரோல் பண்றோம். சோ அப்படிப்பட்ட அடக்கப்பட்ட மனம் என்னும் நெருப்பில் இந்த புலன்களை போட்டு இடுகின்றனாராம் தன்னுணர்வு கொண்டவர்கள். தன்னுணர்வு வேண்டும்னு நினைக்கக்கூடியவர்கள் இவற்றை கொண்டு அதுல போட்டு தன்னுணர்வு தான் நம்மை உணரணும். இந்த உடல் என்பதை மறந்து புலன்களால் ஆனது, புலன்கள் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுவதை கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு மனநிலைக்கு இவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது. பதஞ்சலி யோக சூத்திரம் இது ரெண்டும் நம்ம பார்த்தோம். பிரத்யேகாத்மா பராகாத்மா. பராகாத்மான்னு எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், பராக்கு பாக்குற ஆத்மா, எங்க பாரு பற்றுதல் கொண்ட ஆத்மா, எல்லாத்திலையும் பற்றுதல் வைக்கும், கட்டுப்பாடு இல்லாதது அப்படின்னு. அப்படி இருக்கிறத பரக்காத்மாவா கொண்டு வர்றதுதான் இந்த பதஞ்சலி யோகத்தினுடைய நோக்கம். பற்றுல இருந்து விடுபடுவது அப்படிங்கறதா. இந்த பற்றுதல்லாம் எனக்கு வேணாம், நான் பற்றற்றவன் அப்படின்னு இந்த யோகா பண்ணும்போது கூட லீவ் ஆல் யுவர் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஷவாசன்ல இருக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, சுகாசன் அப்படின்னு சொல்றாங்க, ஷவாசன் சொல்றாங்க. சவம் அப்படின்ற மாதிரிதான் நம்ம இருக்கணுமா. அதுல நம்ம ஒரு நிமிஷம் சமமா நம்மளை யோசிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா பற்றுதலையும் விட்டுற மாட்டோம். அது போல அந்த சவாசன்றது சவம் போல இருக்கக்கூடிய நிலையம். எதுவுமே இல்ல, கை என்னது இல்ல, கால் என்னது இல்ல, எதுவுமே என்னது இல்ல.
அது வந்து அவர்கள் வலியை போக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் மனக்கட்டுப்பாடுக்கும் தான் சொல்றாங்க. இது இவையெல்லாம் நம் மனதை கட்டுப்படுத்துவதற்கும் உதவும் அப்படிங்கிறது. சோ பற்றுல இருந்து விடுபட்ட ஆத்மா, பிரத்யேக ஆத்மாவை ஆத்மா பிராணனுக்குள் பின்னி உள்ளது. இந்த பிராணன் எல்லாம் நம்ம மனது உடலுக்குள்ள அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு பிராணன் இருக்கு. பிராணன்னா என்ன? காற்று. அந்த காற்றுக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிறது இந்த ஆத்மா. இதை வந்து யோகம் செய்து பிராணனை கட்டுப்படுத்தும் போது, அந்த பிராணனை தூய்மைப்படுத்தும் போது, அது என்ன ஆன்மா அந்த தூய்மையான அந்த சூழல்ல, அந்த பிராணனுக்குள்ள இருக்கும்போது ஆத்மா தூய்மை பெறும். இந்த புதிய தூய்மையான சூழல்ல இருக்கும்போது ஆத்மாவுக்கு வந்து எல்லாமே சாதகமா இருக்கும், புரியும் தன்மை. அதான் உங்களுக்கு யோகா பண்ணா ஏன் கிளாரிட்டி வருதுன்னு சொல்றாங்க. உங்க திங்கிங்ல வந்து ரொம்ப புரிதல் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது, அந்த நம்ம பிராணன் சுத்தப்படும் பொழுது நம்மளுக்கு வந்து புரிகிற தன்மை தெளிவடையும் அப்படின்னு. சரி, நம்ம இதுல எல்லாத்துலயும் தான் இந்த கட்டுப்பாடு வருது. பிராணாயாமம் மட்டும் இல்ல, அந்த உணவு கட்டுப்பாடுலையும் தான் இருக்கு. உணவு சரியான நேரத்துல சரியான அளவுல எல்லாம் சாப்பிட்டா. இன்னொரு முக்கியமானது கேட்டீங்கன்னா, யோகால அஷ்டாங்க யோகால என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யோக ஹட்ட யோகம்னு சொல்ற அந்த எக்ஸசைஸ் சொல்ற யோகங்கள் உடற்பயிற்சிகள் மாதிரி இருக்கிறது செய்யறதுக்கு மட்டும் வயிறு காலியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பிராணாயாமம் தியானம் அதெல்லாம் செய்யறதுக்கும் உடல் கொஞ்சம் காலியாக இருந்தால் நல்லது. சோ அது எதை குறிக்குது? நம்ம உணவு கட்டுப்பாடா இருக்கணும் அப்படிங்கறத குறிக்குது. சோ இப்படி பாரு, இப்படியாக இந்த பிராணனை நம்ம சுத்தம் பண்ண இந்த பிராணன் வந்து ஒரு நல்ல சூழலை இந்த ஆத்மாவுக்கு கொடுக்கும். சோ இப்ப இந்த ஆத்மாவுக்கு வந்து புரியும் தன்மை, தன்னுடைய ஸ்வரூபம் புரிய ஆரம்பிக்கும். தன்னை உணர நினைப்பவனுக்கு இது சாதகமான நிலை அப்படிங்கிறது. அப்புறம் யஜ்யங்களின் நோக்கம் ஞான ஒளி பெறுதல் தான். யஜ்ய வகைகள் அப்படின்னு பார்த்தா கடும் விரதங்கள், உடைமைகளை தியாகம் செய்தல், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடும் தவங்கள், அஷ்டாங்க யோக பயிற்சி, வேதங்கள் கற்றல், இதெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். சமூக தொண்டுகள் அதெல்லாம் இருந்தது. உணவு, உடை, கல்வி, இதெல்லாம் வந்து பெரியவர்களுக்கு மற்ற அனைவருக்கும் கொடுப்பது, முதியோர், அனாதை இல்லம், ஆதரவற்றோர் அவர்களுக்கெல்லாம் கொடுப்பது, அதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் திரவிய யஜ்யம், திரவியமய யஜ்யம், திரவியங்களை கொடுக்கறது. அப்புறம் சாதுர்மசியம், அப்புறம் வந்து சந்திராயணம், அது போல விரதங்கள் தவங்கள் மேற்கொள்வது வந்து தபோமய யஜ்யம். தவம் செய்யக்கூடிய அந்த ஆஸ்டெரிட்டிஸ் சொல்றாங்கல்ல, தவம் நம்முடைய கட்டுப்பாடுகளை கொண்டு இந்த யஜ்யம். சரிங்களா? இந்த மாதிரி யஜ்யங்கள்ல நோக்கங்கள் இருக்கு. அப்ப பதஞ்சலி யோகம், ஹட்ட யோகம், அஷ்டாங்க யோகம், அப்புறம் யாத்திரை செய்தல், இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்மளை வந்து பக்குவப்படுத்தும். பூரணத்தை அறிவதற்கான பக்குவத்தை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? யோக யஜ்யம் பௌதிக உலகில் குறிப்பிட்ட பக்குவத்தை அடைய இதுகளை எல்லாம் நம்ம செய்யறோம். நம்ம வேத நூல்கள், உபனிஷத், வேதாந்த சூத்திரம், சாங்கிய தத்துவம், இதுகளெல்லாம் படிக்கிறது சுவாத்தியாய யஜ்யம்ங்கிறாங்க. இந்த யஜ்யம் வந்து நம்முடைய இத என்ன சொல்றது, விஸ்டம், நம்மளுடைய அறிவை விருத்தி பண்ணிக்கிறதுக்கான யஜ்யம். அதான் கல்வி ஞானம் வளர்க்க ஈடுபடுதல், அதான் சுவாத்தியாய யஜ்யம். அதுல நம்ம எதை தியாகம் பண்றோம்? நம்முடைய நேரத்தையும் நம்முடைய அறிவையும் கொண்டு போய் இந்த வேத நூல்களை அறிவதற்கு நம்மளோட இத கொடுக்கிறோம். இப்ப கிருஷ்ண உணர்வு இந்த எதனாலும் இந்த மாதிரி யஜ்யங்கள் எல்லாம் சாதகமாக இருக்குமே தவிர அதோட நின்றக்கூடாது. அதான் கடைசியா என்ன சொல்றாரு, இந்த தூய பக்தரின் கருணையாலதான் கிருஷ்ண பக்தி கிட்டும். இதெல்லாம் சாதகமான சூழ்நிலைகள். ஆனால் அவையோடு மட்டும் நின்று விட்டால் கிருஷ்ண உணர்வு கெட்டுவிடாது. அவை என்ன பண்ணும்? ஒரு பக்தரை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நீங்க சாதகமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பக்தரை காட்டி கொடுக்கும். பக்தரின் சங்கத்தினால் தான் பக்தி வளர அதீத வாய்ப்பு இருக்கு. இப்ப கிருஷ்ணருடைய கருணை இருந்தால் கூட அவர் கருணை எப்படி காட்டுவார்? தானே வர முடியாது இல்லையா? ஒரு பக்தர் மூலமாக நம்மளுக்கு அந்த கருணையை காட்டுவார். அப்பதான் மூச்சு பயிற்சி, மூச்சு கட்டுப்பாடு, பிராணாயாமம், ஹட்டயோகம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சாதகமானதை தவிர அதுவே இறுதி இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. உணவு கட்டுப்பாடு புலனடக்கத்துக்கு உதவும், பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட உதவும். அனைத்து யாகங்களின் நோக்கமும் புலனடக்கம் தான். இந்த புலனடக்கம் தன்னுணர்வை நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடக்கத்தை கொடுக்கும். ஆன்மீக வளர்ச்சி
வேணும் அப்படின்னா புலனை அடக்கித்தான் ஆக வேண்டும். சோ அடுத்தது இப்ப 31ல இருந்து இப்ப நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா, யாகங்கள் இன்றி இந்த இவ்வுலக வாழ்விலேயே வாழ முடியாது. யாக யஜ்யங்கள், அதாவது தியாகங்கள் சிலது செய்யதான் வேண்டி இருக்கு இல்லையா? சில பிரார்த்தனைகள், சில யாக யஜ்யங்கள் செய்ய வேண்டியிருக்கு. மறுமை, அதாவது மேலுலக வாழ்க்கை பற்றி கூறுவதற்கு என்ன, மேலுலக வாழ்க்கைக்கு நம்ம எப்படி போக முடியும்? அந்த நன்மை எப்படி கிடைக்கும்? இந்த உலகத்துக்கே நன்மை இல்லை, இம்மைக்கே அதனால் பலன் இல்லை. யஜ்யங்கள் செய்யாட்டி வாழ முடியாதுன்னா மறுமையில் எப்படி சென்று வாழ முடியும்? அதனால அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இனிமே சொல்ல போறார். பௌதிக வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கிருஷ்ண உணர்வின் அடிப்படையிலான வாழ்வே தீர்வு. யஜ்யம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த யஜ்யம், அது என்ன யஜ்யம்? கிருஷ்ண உணர்வுங்கிற யஜ்யம், அதுதான் தீர்வு. யாகங்கள் என் இறுதி இலக்கு வந்து கிருஷ்ண உணர்வு. இதை உணர்வதே முக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். யாகம் அப்படின்னா தியாகம்னு பாக்குறோம். அது 33ஆம் ஸ்லோகத்தை சொல்றார். பௌதிக நிலை யாகம், பொருட்களை தியாகம் செய்வது, உணவு, உடை, கல்வி, இடம், இதெல்லாம் நம்ம தியாகம் பண்ணி சிலதை கத்துக்கிறோம், சிலது என்னென்னவோ பண்றோம். அந்த யஜ்யங்கள் தான் இது வரைக்கும் பார்த்தோம். இதை விட சிறந்தது என்னன்னா ஞான யாகமா. ஞான யாகம் ஞானத்தை அடைவதற்காக செய்யப்படும் யஜ்யம். அதாவது கல்விங்கிறது வேற, இங்க வந்து கல்வின்னு சொல்றார் நம்மளுடைய அகாடமிக் எஜுகேஷன். சோ அதையெல்லாம் கற்பதை விட இந்த ஞானத்தை அடைவதற்காக, தன்னுணர்வை அடைவதற்காக நம்ம ஞானம் ஈட்டுறோம் இல்லையா? இந்த மாதிரி கிருஷ்ண கதை விஷயங்கள், பகவத்கீதை விஷயங்கள், அவற்றை கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு தெளிவு வருது. அப்ப நம்ம அதுவும் யாகம் தான், ஞான யாகம். ஏன் அப்படின்னா இந்த யாகத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய நேரத்தையும் நம்முடைய புத்தியையும் அந்த யாக நெருப்புல போடுறோம். அதனால என்ன பலன் கிடைக்கிறது? ஞானம் அப்படிங்கிற பலன் நமக்கு கிடைக்குது. இதுதான் இது. இந்த ஞானத்தை எப்படி அடைவது அப்படின்னா, தத்வித்தி பிரணிபாத்தேன பிரணிப்ரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினக அப்படின்னு சொல்றார். தத், இந்த ஞானத்தை, வித்தி, புரிந்து கொள்ள முயற்சி செய் அப்படிங்கிறார். எப்படி? பிரணிபாத்தேன, ஆன்மீக குருவை அணுகி. பிரணிபாத்தேன, அவருடைய பாதத்தை அணுகணும். ஆன்மீக குருவின் பாதத்தை அணுகி, பரிப்பிரஷ்னேன, பரிப்பிரஷ்னேன, பிரஷ்னம் கேட்கலாம். பிரஷ்னம்னா என்ன? கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டுதான் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த கேள்வி எப்படி கேட்கணும்? இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஆன்மீகத்திலேயே. அடக்கமாக கேட்கணும். உனக்கு என்ன தெரியுதான்னு பாக்குறதுக்காக கேட்க கூடாது, அடக்கமாக கேட்கணும். அடக்கமான வினாக்கள். சேவையா அடுத்தது, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேவை செய்து கேட்கணும். முதல் நம்மளோட தகுதியே நம்மளை வந்து ஒரு நல்ல சிஷ்யனாக ஆக்குவதற்கு என்ன தகுதி, ஆக்கிக் கொள்வதற்கு என்ன தகுதி அப்படின்னா, சேவை செய்ய வேண்டும். யாருக்குன்னா குருவுக்கு. குரு என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு சேவை செய்யணும். அப்பதான் அவருடைய ஞானத்தை நாம பெற முடியும். அப்புறம் தான் அவர்கிட்ட கேள்வி கேட்கறது. அவர் முதல்ல சொல்றத நம்மளுக்கு புரியுதான்னு முதல்ல பாக்கணும். அதை கேட்டு 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 புரிய முயற்சிக்கணும். அதுல புரியல அப்படின்னா கேள்விகள் கேட்கலாம், அதுவும் அடக்க ஒடுக்கமாக. இந்த கேள்வி வந்து நம்முடைய என்ன சொல்றது, வெகுளித்தனத்திலிருந்து கேட்கலாமே தவிர நாம் வந்து ஒரு ஒரு அகங்காரத்திலிருந்து கேட்டு விடக்கூடாது. நம்முடைய குரலில் அது வந்துடக்கூடாது. பணிவு இருக்கணும். அந்த பணிவை முதல்ல கற்கணும். பணிவு எப்ப கற்க நல்லா வரும் அப்படின்னா, அந்த சேவை செய்தால்தான் பணிவு வரும். சரிங்களா? அதுக்குதான் சேவை செய்யணும், அடிபணியணும், முதல்ல பாதத்தில் சரணடையணும். அப்புறம் தான் நம்ம கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கே வரணும். அதாவது கேள்வி வருமா அப்படின்னா வரவே வராதா இருக்கும். அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு விட்டால் எங்கிருந்து கேள்வி வரும் பாருங்க. நான் சில சமயம் முன்னாடி என் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் சிலது திரும்ப திரும்ப கேள்வி கேட்பான். நான் சொல்லுவேன், அது அப்படிதான்டா, அதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். அது சில பிசிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அசம்ஷன், அது ஏன் அங்க ஏன் சுத்துது, அப்படியே சுத்துது, ஆனா அப்படிதான் சுத்துது, அதுதான் வந்து விஞ்ஞானம், அதை நீ ஏற்றுக்கொண்டுதான். அது ஏன் எப்படி, இந்த விதண்டாவாதான் கேட்க கூடாது, ஏற்றுக்கொண்டு விட வேணாம். அப்படி நம்ம குரு கிட்ட சரணடைந்து விட்டோம்னா அவர் சொல்கிற அத்தனையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நம்மளுக்கு வந்துரும். சரிங்களா? அப்படித்தானே? ஒருத்தர்
குரு குரு கூட அடுத்தது இன்னொன்னு வைங்க, ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்குதுன்னே வைங்களேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பார்த்தா உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு இருந்தா, அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்க செய்வீங்க. அப்ப அவங்களை உங்களுக்கு பிடிச்சு போச்சு, அவங்க சொல்றதெல்லாம் வந்து கரெக்ட்னு உங்களுக்கு படுது. அவங்க சஜஸ்ட் பண்ற சில விஷயங்கள், இந்த கடையில வாங்கு, இங்க இங்க இந்த ஆளை நீ போன் பண்ணி கேட்டுக்கோ, இவங்கதான் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அவங்க உண்மையாகவும் இருக்கு அப்படின்னா நம்புவீங்க, பிடிக்குது உங்களுக்கு அவங்கள. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பிடித்தமான, நமக்கு மனதுக்கு அப்படிப்பட்டவர்கள் நம்ம குருவாக அணுகி, அப்படிப்பட்டவங்க தான் குருவாகவும் இருப்பாங்க. ஒரு நண்பரே இப்படி இருக்கும்போது குரு எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? குரு வந்து என்னைக்குமே நமக்கு பிடிக்காதது சொல்லுவாங்கன்னா இல்லவே இல்ல, பிடிச்சதுதான் சொல்லுவாங்க. ரொம்ப ஏற்றுக்கொள்ளும்படியாதான் சொல்லுவாங்க. அவர்கள் காலடியில இருந்து அவங்க சொல்றத கேட்க 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 கேள்வியே வராது. பார்க்க போனா கேள்வி கேட்கலாம், ஆனா அந்த அந்த பக்குவத்தையும் அந்த பணிவையும் நாம் கற்றுக்கொள்ள கொள்ள கேள்வி கேட்கும் தகுதி வந்தால் கூட கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கூட வராது அப்படின்றது உண்மை. சோ இப்படிதான் பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, சேவை செய்து நீ நடந்துக்கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அடக்கமா வினாவை கேட்கணும் அப்படின்னா நீ கேட்கிற உனக்குள்ளேயே அந்த அடக்கம் வந்து இன்கிரைண்டா வந்துடும். அப்புறம் நீ கேட்கிற கேள்வி வந்தால் கூட அடக்கமாதான் வெளியில வரும். சோ அந்த தன்மையிலே இப்ப ஆரஞ்சு பிழிஞ்சா ஆரஞ்சு தான் வரும்னு சொல்றாங்கல்ல, மாதிரி நீங்க அகங்காரமா இருக்கவங்களா இருந்தா உங்களுக்கு அகங்காரம் தான் வெளிப்படும். ஆனா அந்த அகங்காரம் அடிபட்டு 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 நீங்க அடக்கமானீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க நீங்க பேசும் போதும் நீங்க உங்க உங்க அடக்கம் வெளிப்படும். உங்க பேச்சில் அடக்கம் வெளிப்படும். அப்ப நீங்க கேள்வி கேட்கும் பொழுதும் அந்த அடக்கத்தோடையே கேட்பீர்கள் அப்படிங்கிறது. சோ அந்த உபதேக்ஷந்திதே ஞானம், அந்த உபதேசிப்பர் உனக்கு ஞானத்தை, அப்படிப்பட்டவர்கள் உனக்கு உபதேசிப்பர். ஞானின தத்துவதர்ஷனக, தன்னை உணர்ந்தோர் உண்மையை கண்டோர், அந்த அந்த மாதிரி பட்டவர்கள் உனக்கு உண்மையை அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்றார். இத்தகைய ஞானம், இதை நான் வந்து வேர்ட் பை வேர்டா எழுதிருந்தேன். இந்த 34க்கு மட்டும் அந்த டிரான்ஸ்லேஷனை கரெக்டா இன்னொரு தடவை படிப்போம். 4.35. இவ்வாறு தன்னுணர்வை அடைந்த ஆத்மாவிடமிருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பெண்ணி மீண்டும் மயக்கத்தில் விழமாட்டாய். ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும், இல்லையே இதுக்கு முன்னாடி சாரி 34, தத்வித்தி பிரணிபாதன, ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் வினாக்களை எழுப்பி அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். அப்படிப்பட்ட குருமார்கள் உனக்கு ஞானத்தை அளிப்பார்கள் அப்படின்னு சொல்றார். நீ அப்படிப்பட்ட குருவை அணுகி நீ கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இத்தகைய ஞானம் மறுபடி, அதான் அடுத்த ஸ்லோகத்துல நம்ம படிச்சவங்க, மறுபடி மயக்கம் தராது உனக்கு. திரும்ப இப்படி நீ குருவிடமிருந்து நீ கேட்டிருக்கிற அந்த விஷயங்கள் உனக்கு மறுபடி மறுபடி மயக்கத்தை தராது, குழப்பத்தை தராது. பகவானின் பகவானின் பாகங்கள் அப்படிங்கிற ஒரு புரிதலை உனக்கு கொடுத்து விடும். நாம் எல்லாமே பகவானின் உறுப்புகள் தான். அப்ப உறுப்பு அப்படிங்கும் போது அது எதுக்கு வேலை செய்யணும்? அந்த ஹோலுக்கு, அந்த முழுமையாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு தான் வேலை செய்யணும். அப்ப நாமெல்லாம் பகவானின் உறுப்புனா நம்ம பகவானுக்கு தானே வேலை செய்யணும். சோ இந்த தெளிவு நமக்கு பிறந்துவிடும் அப்படின்னு சொல்றார். இதுக்குதான் பாவிகளில் பாவி அப்படின்றது என்று எதை சொல்றாருன்னா, ஒரு உதாரணம் மூலமாக 36வது ஸ்லோகம் வருது. துன்பக் கடலில் சிக்கி தத்தளித்தாலும், துன்பக் கடல்ல பாவிகளில் பாவியாக இருந்து நீ துன்பக் கடல்ல தத்தளித்தாலும் உன்னத அறிவு அப்படிங்கிற ஞானம், அந்த படகை கொண்டு நீ கடந்து விடலாம். உன்னத அறிவுங்கிறது என்ன? டிரான்சென்டென்டல் நாலேஜ். உன்னத அறிவு அதாவது புலன்களுக்கு அப்பாற்பட்ட அறிவு.
இந்த புலன்களால புரிந்து கொள்ள முடியாத ஒரு அப்பாற்பட்ட அறிவு, ஆன்மீக அறிவு, அந்த பகவானை உணரக்கூடிய அந்த அறிவு மூலமாக நீ எவ்வளவு துன்பக் கடலில் சிக்கி தவித்தாலும் நீ அந்த படகு புடிச்சுக்கிட்டீங்கன்னா நீ கரையேறிடுவ அப்படின்னு சொல்றார். அடுத்தது நெருப்புங்கிற உவமை கொண்டுறாரு. என்ன, கொழுந்து விட்டெறியும் நெருப்பு அப்படிங்கிற ஞானம்ங்கிற நெருப்பு வந்து கொழுந்து விட்டு எரியுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இந்த கொழுந்து விட்டெறிகிற நெருப்பு எப்படி விறக சாம்பலாக்கும். எவ்வளவு பட்ட நீங்க விறகு தூக்கி போட்டாலும் அது சாம்பலாக்கும். ஆனா இந்த ஞானம்ங்கிற நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, பாவங்கள் புண்ணியங்கள் இரண்டையுமே சாம்பலாக்கும். ஜட செயல்களின் விளைவுகள், உங்க கர்மா, நீங்க காரியம் செய்கிறீர்கள், அந்த காரியத்தினுடைய விளைவு இருக்கும். எந்த விளைவு பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் அவற்றை சாம்பலாக்கும் அப்படின்னு சொல்றார். யோகங்களின் முற்றிய பழம், த ஃப்ரூட் ஆஃப் யக்ஞம் என்ன அப்படின்னா உன்னத ஞானம் தான். அதனுடைய முற்றிய பழம்னா ரைப்பெண்ட் ஃப்ரூட். அதாவது ரைப்பெண்ட் ஃப்ரூட் என்னது, ஒவ்வொரு மரத்துக்கும் இறுதியாக இருக்கக்கூடியது. நம்ம விழுந்து விழுந்து அவ்வளவு மாமரத்தை வளர்க்குறோம், எல்லாம் எதுக்காக வளர்க்குறோம் கடைசியா, அந்த மாம்பழத்தை சுவைக்கிறதுக்காக தானே. அது போல இந்த உன்னத ஞானம் அப்படிங்கிறதுதான் முற்றிய பழமா. எதனுடையது, இந்த யோக யஜ்ஞங்கள் எல்லாம் பண்றோம்ல, அதனுடைய இறுதியாக நாம் சுவைக்கக்கூடிய பழம் என்ன அப்படின்னா அதுதான் உன்னத ஞானம் அப்படிங்கிறது. தன்னில் ஒரு, அது என்ன கொடுக்கும் அந்த உன்னத ஞானம்ங்கிற பழம், பழம் நம்ம சுவைக்கிறோம், பழத்துக்கு ஒரு பலன் இருக்கும்ல. அப்ப அந்த உன்னத ஞானத்துக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா தன்னில் ஒரு அமைதியை, ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த அந்த பழத்தை உண்டவன் ஆனந்தத்தையும் அமைதியையும் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்றாரு. இந்த புலனை அடக்கி வந்த ஞானத்தை பெறுவதற்காக புலனை அடக்குகிறான் பாத்தீங்களா. அவன்தான், அந்த புலனை அடக்கியவன் தான் ஞானத்தை பெறும் தகுதியை பெறுகிறான். இல்லைன்னா ஞானமே திறக்காது, மூளையே மூடித்தான் இருக்கும். இந்த புலனை அடக்கினால்தான் மூளை வந்து விரிவு பெறும், தொடர்ந்து உன்னோட விஷயங்களை வாங்கும். சோ அந்த ஞானத்தை பற்றி ஆன்மீக அமைதியை பெறுகிறான். ஆனால் சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் என்ன பண்ணுவான், இறை உணர்வை அடைவதே இல்லை, வீழ்ச்சி அடைகிறான். இம்மை மறுமை இரண்டிலுமே அவனுக்கு இன்பம் இல்லை. இங்கேயும் இங்க கஷ்டப்படுவான், அங்க போயும் மறுமையிலும் சென்று கஷ்டப்படுவான் அப்படின்ற. அப்புறம் இந்த சந்தேகம் அப்படிங்கிற அந்த இது வந்து எப்ப தீரும், உன்னத ஞானத்தால் தான் நீக்க. அந்த சந்தேகம் என்பது உன்னத ஞானத்தால் நீக்கப்படும் போது அதான் பகவத்கீதையின் விஷயம். உன்னத ஞானம் எது, பகவத்கீதையின் விஷயம், ஆன்மீக விஷயம். சோ இதுல இந்த ஞானத்தால இந்த சந்தேகம் நீக்கப்படும் போது என்ன ஆகுமா, தன்னில் நிலை பெறுகிறான், சந்தேகம் இல்லாமல் தெளிவாக இருப்பான், தன்னில் நிலை பெறுகிறான். கர்மபந்தம் அப்படின்ற விளைவிலிருந்து விடுபடுகிறான். கர்ம பந்தம்னா என்ன, இந்த கர்மம் செய்யறோம், அதனுடைய விளைவுல நம்ம பந்தம் வச்சுக்கிறோம். அந்த விளைவு எனக்கு வேணும், இது விடணும். அது நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஞானம்ங்கிற நெருப்புல என்னென்ன போகுமா, அந்த விளைவுகள், இரண்டு விளைவுகள், பாவமாகவும் இருக்கலாம் புண்ணியமாகவும் இருக்கலாம். இது நீங்க யோசிக்கலாம், ஏன் புண்ணியத்தையும் கொடுக்கணும், புண்ணியம் நம்ம தானே வச்சுக்கணும் அப்படின்னா, புண்ணியமும் சரி பாவமும் சரி அனுபவிச்சுதான் தீக்கணும். நீங்க புண்ணியம் பண்ணியிருந்தா முடிஞ்சது, உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக அடுத்த பிறவி கிடைச்சிடும். சோ புண்ணியமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம், அதுதான் வந்து நம்ம சொல்றது அகர்மா அப்படின்னு. அதாவது கர்மத்தை செய்ய வேண்டும், அதுக்கு அகர்மமாக செய்யாதது போல இருந்துடணும். அப்ப எப்படி முடியும் அது, அதாவது நம்ம இப்போ ஒரு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு வரோம், வந்தோங்கிற சுவடையே இல்லாம கிளீன் பண்ணிட்டு வர்றதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கர்மம் செய்யறோம், ஒண்ணு செஞ்சுட்டு வந்திருக்கோம், அதான் இந்த கையில செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாது, வலது கையால கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியானதுதான் இது. நீங்க செய்யறீங்க காரியம், ஆனா டூவர்ஷிப்பே எடுத்துக்க கூடாது. அப்படின்னா அந்த பலனுக்கும் நீங்க ஆசைப்பட மாட்டீங்க. இது ஒண்ணுதான் நான் செய்தேன். இப்ப வந்து நம்ம ஒரு கோவில்லையே கூடி ஒரு சேவைக்காக சேர்றோம்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து எனக்கு வந்து ஏதோ அந்த பூவை பிச்சு போடுற சேவை தான் கிடைச்சது. இந்த பூவை பிச்சு இப்படி கொடுக்க சொன்னாங்க, இதெல்லாம் பிச்சு கொடுக்க சொன்னாங்க. அதுதான், அது எங்க போச்சு, எந்த மாலையில இருந்துச்சு அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு பங்கா அதுல இருந்தேன், அவ்வளவுதான்.
அது 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 எப்படி எந்த மாலைக்குள்ள போச்சுன்றது காணாமல் போச்சோ, அது மாதிரிதான் நம்முடைய சேவையை நாம் நினைக்க வேண்டும். நாம் செய்த சேவை ஒன்றுமே இல்லை, இன்சிக்னிபிகண்ட் அப்படின்னு பார்க்கணும். பெரிய பெரிய கட்டடங்களுக்கு நடுவில் நம்ம இத்துணுண்டா இருப்போமா? இந்த பிரம்மாண்டத்துக்கு நடுவுல நம்ம இத்துணுண்டா? அது போலதான் நம்மளுடைய சேவை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு சின்ன சேவை செஞ்சுட்டு கூட நான் செய்தேன் நான் செய்தேன், அந்த வேலை நம்மளுக்கு பெருசா தெரியுது கண்ணுல. அததான் நம்ம பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு இது இந்த இந்த ஒரு பதார்த்தம் நான் பண்ணேன்னு போட்டோ எடுத்து எங்கெங்கயோ போட்டு பெருமையை தேடிக்க பாக்குறோம். நம்ம செய்கிற ஒரு செயலுக்கு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கறது, அதோட பலன். அதாவது அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கறது கூட பலனை எதிர்பார்க்கறது தான். நான் செய்தேன், அதான் இந்த டூவர்ஷிப். செய்தவன் நானுங்கிற இதை இல்லாம விளக்கிடணும். இப்ப ஒண்ணு பண்ணிட்டு கீழே நம்ம கையெழுத்து போடுறோம்ல, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பெருசா வரைஞ்சிருக்கோம், கீழே கையெழுத்து போடுறோம். அதெல்லாம் நான் தப்பு சொல்லல, அதெல்லாம் வேணும். அப்பதான் அந்த ஆர்டிஸ்ட் பெருமை போகும். அதெல்லாம் நான் தப்பு சொல்லல. சேவை செய்யும் பொழுது, பகவானுக்கு சேவை முக்கியமாக செய்யும் பொழுது அதுல நான் செஞ்சேன் அப்படின்னு. அதுவும் இந்த எஸ்பெஷலி பாருங்க கோயில்கள்ல இது எல்லாரும் சொல்ற ஒரு உதாரணம் தான், எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒரு பெரிய லைட்டை போட்டுட்டு லைட்டுக்கு மேலேயே பேரை எழுதி வச்சிருப்பாங்க. அதுவே அவங்க போட்ட லைட்டுக்கான பர்பஸே அது சர்வ் பண்ணாது. இருட்டாக அது அது அரைகுறை லைட்டை தான் கொடுக்கும். ஏன்னா அவர்கள் பாதி பெருமைய அந்த பேரே எடுத்துக்கிட்டுருது. அந்த வெளிச்சத்தால வர வேண்டிய வெளிச்சத்தில் பாதி அந்த பெருமையாக போய்விடுகிறது. அதனால மீதி இத்தினூண்டு இருக்கிற வெளிச்சம் தான் மிச்ச கோவிலுக்கு வருது. அப்ப டூவர்ஷிப்ப நம்ம எடுத்துடணும். நான் செய்தேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை எடுக்கிறது தான், இல்லாமல் இருப்பதுதான் இந்த உன்னத ஞானத்தில் இருப்பவருக்கான அழகு. அதான் பகவத்கீதையின் விஷயம்தான் இந்த உன்னத ஞானம். சோ அந்த கர்ம பந்தம், அந்த விளைவில் இருந்து விடுபடுவதுன்னா இதான் கர்ம பந்தம் அப்படிங்கிறது. காரியம் செஞ்சுட்டு நம்ம பாவங்கள் நம்மள அறியாம நம்மளோடதான் இருக்கும். ஆனால் பாவங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப எப்படி ஒரு ஒரு கப்ல தண்ணி இருக்கு, அதுல கீழே அழுக்கான தண்ணி இருக்கு, அதுக்கு மேல நீங்க தண்ணி ஊத்துறீங்க, ஊத்திக்கிட்டே இருங்க. நீங்க இதை ட்ரை பண்ணுங்க வீட்டுல. கண்டிப்பா ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க, அரை இதுக்கு ஒரு அழுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு, காய் வெட்டின தண்ணி, கத்திரிக்காய் வெட்டின தண்ணி நல்லா கலரா இருக்கும், அதை ஊத்திக்கோங்க. வேற மண்ணெல்லாம் போட வேணாம், உங்க கிளாஸ்ல கெட்டு போயிடும். நீங்க இந்த மாதிரி ஒரு தண்ணியை வச்சுட்டு இன்னொரு தண்ணியை எடுத்து ஊத்திக்கிட்டே இருங்க. இது வெளியில வரட்டும், சிங்குக்குள்ள வச்சு பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி உண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் தண்ணியும் வெள்ளையாயிடும். எப்படி அப்படின்னா, அதான் இது அரை ஜக்குக்கு நீங்க பாவமா வச்சிருந்தீங்க, அதுக்கு மேல இந்த சத்துவமா நீங்க போட்டுட்டே இருந்தீங்க, குட்னஸ் நல்லதை போட்டுக்கிட்டே இருந்தீங்க, புண்ணியங்கள். அதாவது பலன் எதிர்பார்க்காத செயல்களா செஞ்சீங்க, நிஷ்காம கர்ம யோகமா பண்ணீங்க, பகவான் மேல கிருஷ்ண தொண்டுகளா செஞ்சீங்க. அப்படியே கொட்ட 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 என்னாச்சு, இந்த பாவ விளைவுகள் மறைஞ்சு போச்சு. இப்படிதான் மறையும் பாவங்கள். எப்படி போக்குவதுன்னா இப்படிதான், நல்ல செயல்கள் செய்ய 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 பகவத் தொண்டு, டிவோஷனல் சர்வீஸ், இந்த பக்தி தொண்டு செய்ய 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 செய்யதான் பாவங்கள் விலகும் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஞானம் என்றது ஒரு ஆயுதம் போல. அந்த ஆயுதம் அது அறியாமை, ஐயம் அப்படின்றது, நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னமோ இருக்கு, ஒண்ணுமே தெரியாது, புரியவே புரியாது அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு தெரியாது அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? படிச்சு தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு இதை ஆப்ரேட் பண்ணவே நம்மளுக்கு தெரியல, எப்படி இந்த அடுப்பு மூட்டுறதுன்னே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அது எப்படி கத்துக்கிறது? அது கத்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன வேணா நம்ம செய்யலாம் இல்லையா? அதை தெரிஞ்சுக்கணும். அந்த அறியாமைங்கிற ஒரு இருள்ல இருக்கும், அந்த இருளை விலக்கி நம்ம வெளிச்சத்துக்கு வந்தோம்னா பலதும் புரியும். சோ அந்த 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 ஆயுதம் தான், அதான் அந்த ஞானம் அப்படிங்கிறது. எதுவுமே தெரிஞ்சுக்கணும். அறியாமை, அந்த ஐயங்களை நீக்கக்கூடிய ஆயுதம் இந்த ஞானம். அத இந்த இந்த ஞானத்தை கொண்டு நம்ம இந்த அறியாமையும் ஐயங்களையும் அழிக்க முடியும். ஆயுதம்னா என்ன பண்ணும்? வெட்டும் இல்லையா? எதை வெட்டும்? இங்க ஞானம்ங்கிற வாழ் எதை வெட்டும் அப்படின்னா நம்மளோட அறியாமைய வெட்டும்.
உம் அந்த மாதிரி. சோ அந்த யோகம் அப்படிங்கிற கவசம் பூண்டு பரதகுல தோன்றலே எழுந்து போர் புரிவாயாக அப்படின்னு சொல்றார். இந்த யோகமாகிய இந்த ஞானம்ங்கிற கவசம், அந்த ஆயுதத்தை பூண்டு கொண்டு பரதகுல தோன்றலே எழுந்து போர் புரிவாய் அப்படின்னு இந்த இதுல முடிச்சிருக்கார். சரிங்களா? இப்படி இந்த 4வது அத்தியாயம் முடிவு பெறுது. சோ இதுக்கு கொஞ்சம் ஸ்லோகங்கள் தான் இன்னைக்கு, அதனால ரொம்ப நேரம் எடுக்கல நம்மளுக்கு. முடிச்சிட்டோம். வேற உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. குரு இல்லாட்டா என்ன செய்ய? குரு இல்லைன்னா நான் என்ன செய்ய? நான் எனக்கு ஊர்ல ஒரு மூத்த கோவில் பக்தர்கள் மாதாஜி, நம்ம சீனியர் டிவோட்டிஸ், நம்ம காங்கிரிகேஷன்ல இருக்கக்கூடிய சீனியர்ஸ், அவங்கள அணுகி கேட்கணும் மாதாஜி. அவங்களதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. அப்படிதான், அதுதான் மாதாஜி முறை. நிறைய பேர் குரு இருந்தால் கூட நம்மளுக்கு எட்டிக்காது, போக முடியாது, பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாம நம்முடைய மூத்த பக்தர்கள், அதுக்குதான் குரு தத்துவத்திலேயே திக்ஷா குரு சிக்ஷா குருன்னு ஒண்ணு இருக்கு. சிக்ஷை அளிக்கக்கூடியவர்களும் குருதான். தீட்சை கொடுக்கறவங்க வேற, சிக்ஷை கழிக்கிறவங்க சிக்ஷை கொடுக்கறவங்க வேற. ரெண்டும் ஒன்னாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த சிக்ஷா குருவும் முக்கியமானவர். சிக்ஷா கொடுக்கிறார் நம்மளுக்கு, டீச்சிங்ஸ் தெளிவு கொடுக்கறாங்க. ஆன்மீக தெளிவு நமக்கு கொடுக்கறது அவங்கதான். அதுவும் முக்கியம். அவங்களை அணுகி நம்ம கேட்டுக்கலாம் மாதாஜி. அது பல சிக்ஷா குருக்கள் மோர் தென் ஒன் இருக்கலாம், ஒருத்தர் தான் அப்படிங்கறது இல்ல. மென்டர்ஸா நம்மளுக்கு 2-3 பேர் கூட இருக்கலாம். ஆமா, அப்படித்தான். ஜக்கி வாக்ஸ் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 10 பேர் வச்சிருக்கேன். 10 பேர்ட்ட கொஸ்டின் கேட்பேன், இது பண்ணுவேன், எழுதி வைக்கிறேன். பிளஸ் நிறைய புக்ஸ், அவங்களோட புக்ஸ், நம்ம பிரபாதரோட புக்ஸ் படிக்கிறேன். ஆனாலும் குருன்னு இன்னும் ஆனா தீட்சை எல்லாம் எடுத்துக்கல. அதனால எனக்கு அந்த இது இல்ல. அது தானா உங்களுடைய ஜபம் உங்களை வழி நடத்தும். அந்த ஃபேமிலி இல்ல, ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். 2 ஸ்ரத்தாவானுக்கு 3 தடவை 4 தடவை முயற்சி பண்ணி நம்ம சாரு ஒரு தடவை, அப்புறம் மாதாஜி ஒரு தடவைன்னு 2-3 தடவை பண்ணி ஃபெயிலியர் ஆகி இப்ப ப்ராமிஸ் பண்ணி திரும்ப சேர்ந்திருக்கேன். போன வாரத்துல திரும்ப ஸ்ரத்தாவானுக்கு சேர்ந்திருக்கேன். அதாவது ப்ராப்பரா சேர்ந்திருக்கேன் இந்த தடவை. ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணுவீங்க. டெய்லி 7-8 தடவைல இருந்து 10 தடவை, சில நேரம் 16 ரவுண்டு கூட பண்ணுவேன். ஆனா டெய்லி பண்றதுன்னா ரெகுலரா 4 குறையாம பண்ணிடுவேன். ஆனா இப்ப ஸ்ரத்தாவான் ஒரு தடவைனால கூட நான் 4 to 6 டைம்ஸ் பண்ணதான் செய்யறேன். கரெக்டான இது அதான், நீங்க ஆன்மீக குரு அடக்கமா நம்ம எல்லாம் தொண்டு செய்யணுங்கிறப்ப அப்படி ஒரு வாய்ப்பே நமக்கு இல்லையே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். வேற ஒண்ணு இல்லை. அதுவும் வாய்ப்பு கிடைக்கும் மாதாஜி, கவலைப்படாதீங்க. நீங்க உங்க லோக்கலா இருக்கிற காங்கிரிகேஷன் போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா. இல்ல, எங்க ஊர்ல இஸ்கான் கிடையாது. தென்காசியில இஸ்கான் கிடையாது. தென்காசியில பெருமாள் கோவிலா போயிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கிடையாது. இப்ப நான் திருநெல்வேலி போனா போவேன், மதுரை போனா போவேன். இப்ப பெங்களூர் வந்தேன்னா பொண்ணு பெங்களூர்ல இருக்கிற HBR, அதனால நான் அந்த சைடு வந்தா போவேன். மத்தபடி எனக்கு டெய்லி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான், வேற ஒண்ணு. டெய்லி என்னோட பூஜை ரூம்குள்ள 10-15 கிருஷ்ணரை வச்சிருக்கேன். அவர் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சேவையும் சேவைதான் மாதாஜி. அவரை குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது, அவருக்கு ஒரு சின்ன வைக்கிறது, வெண்ணெய் கடைஞ்சி வைக்கிறதுன்னு ஏதோ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பூஜை ரூம்குள்ள. கண்டிப்பா அதுவும் சேவைதான் மாதாஜி. கண்டிப்பா பிரச்சனையே இல்லை. கோவிலுக்கு போகலன்னு எனக்கு ஒரு சின்ன இது, அது சரி, நம்ம பூஜை ரூமே கோவிலா வச்சிருக்காரு, அவ்வளவுதான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணமா, சொல்லுங்க. நான் 6 லெவல் கிருஷ்ண சேவிகால இருக்கேன் மாதாஜி. சரிங்க. அதுதான் இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன் லாஸ்ட் பக்தி ஸ்டெப்ஸ்ல. சரி சரி சரி, சூப்பர் மாதாஜி, ரொம்ப சந்தோஷம். பக்கத்துல இருக்கிறதுனால எப்பயாவது கோயிலுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சர்வீஸ் எனக்கு கிடைச்சது பண்ணிட்டு வரும் மாதாஜி. அது உங்க பாக்கியம். கண்டிப்பா கடவுள் அருள்னால நீங்க எல்லாம் ரொம்ப பாக்கியசாலி. கண்டிப்பா கண்டிப்பா. முதல்ல அந்த கோவில் பக்கத்துல வீடுங்கிறப்ப அந்த சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்ல. எங்க வீட்டு பக்கத்துலயே கோவில் இருக்குது, இன்னும் கிருஷ்ணர் இல்ல.
நானே சத்தம் போட்டுக்கிறேன், காலையில இருந்து நானே பாடிக்கிடுவேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருந்து, கிருஷ்ணகிருதியில இருந்து, நரசிம்ம நம்மளோட நரசிம்ம இருந்து எல்லாமே என்னோட குரல்ல, கருணா கடூரமா இருந்தாலும் சரி, நானா பாடி நானா கேட்டு அதுதான் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பிரீத்தி கொடுக்கும் மாதாஜி. ரொம்ப சந்தோஷப்படுவாரு நீங்க பண்றது. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். ஆனா எல்லா மாதாஜி இவங்கெல்லாம் கோவில் பக்கத்துல இருக்கிறேன்னு அன்னைக்கு சொல்லும் போதே நான் நினைச்சேன், எவ்வளவு பாக்கியவான்கள் அவங்க எல்லாம் அப்படின்னு நினைச்சேன். சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்ல, அவங்க போறாங்க போகல, அங்க உள்ள பஜனை கேட்க அவ்வளவு மாட்டேங்குது, சத்தம். கேட்க இன்னைக்கு கூட பஜனை பண்ணிக்கிட்டே அப்பப்போ விசேஷ நாட்கள்ல அந்த 4 சத்தம் தேதி அது நம்ம கரண்ட் காதுல கட்டு. விழுந்தாலே எவ்வளவு புண்ணியம், ஆமா. பாக்கியவான். அடுத்த பிறவியில நமக்கு. ஆக்சுவலி இப்பதான் மாதாஜி 4 இயர்ஸ் இங்க வந்திருக்கோம். ஓகே, கடவுளோட அருள். அதான் நம்ம அவரை நினைச்சோம்னா அவர் நம்மகிட்ட கூட்டிட்டு போயிருவாருங்கிறாங்கல்ல, அதனால அவர் கண்டிப்பா. கூட்டிட்டு வந்துட்டார், என்னையும் மெதுவா கூட்டிட்டு போவார். அதாவது வீட்டுல